உலக கேன்சர் தினத்தை முன்னிட்டு கேன்சர் விழிப்புணர்வு மற்றும் ஆரம்பகால பரிசோதனை முகாம் சென்னை கே நகர் சிவன் பார்க் அருகே உள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் கோவில் மண்டபத்தில் லட்சுமிகாந்தம் அம்மாள் நினைவாக கேன்சர் ஆரம்பகால பரிசோதனை ரோட்டரி சங்கம் RIT 32-33 சார்பாக மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இங்கு நடைபெற்ற மருத்துவ பரிசோதனையில் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய், ஆண்களுக்கு ஏற்படும் நுரையீரல் புற்றுநோய் மற்றும் பெண்களுக்கான கர்ப்பப்பை புற்றுநோய் ஆகியவற்றிற்கான பரிசோதனை, அதற்கான சிறப்பான மருத்துவ உபகரணங்கள் கொண்டு பரிசோதனை நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா அவர்களும், ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் RTN தேவேந்திரன், RTN டாக்டர் ராம்குமார் மற்றும் டாக்டர் S ரமேஷ் பாபு ஆகியோர் பங்கேற்றனர். இதுகுறித்து டாக்டர் ரமேஷ் பாபு, டாக்டர் சரிதா அவர்கள் செய்தியாளர்களிடம், இந்த சிறப்பு புற்றுநோய் முகாம் ஏழை எளிய மக்களுக்காக நடத்தப்படுகிறது. ரோட்டரி கிளப் சார்பாக சாதாரண மக்களுக்கு புற்றுநோயின் பாதிப்பு பற்றி தெரிவதில்லை, அவர்களுக்கு அதை பற்றி புரிவதில்லை. 3வது 4வது நிலையில்தான் தங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது என்பதே அவர்களுக்கு தெரிகிறது. ஆதலால் ஆரம்ப பரிசோதனைகளை ரோட்டரி கிளப் மூலம் நாங்கள் மேற்கொள்கிறோம். இது மக்களுக்கு பயனுள்ளதாகும். ரோட்டரி கிளப் மூலம் இலவசமாகத்தான் நாங்கள் அனைத்தையும் செய்கிறோம். ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதே எங்களுடைய முக்கிய நோக்கமாகும். இந்த முகாமில் 200க்கும் மேற்பட்ட மக்கள் பயன்படுத்தினர் என்று கூறினார். வணக்கம். நான் ரொட்டேரியன் டாக்டர் S ரமேஷ் பாபு, டைரக்டர் கம்யூனிட்டி சர்வீஸ் ஹெல்த் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 3233. இன்னைக்கு வேர்ல்டு கேன்சர் டே அப்படின்றது நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க கே நகர் அருள்மிகு கற்பக விநாயகர் டெம்பிள் அவருடைய மண்டபத்தில் இது செலிப்ரேட் பண்றோம். இந்த கேன்சர் டேக்காக இந்த கார்பரேஷன்ல ஒர்க் பண்ற சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்காக இந்த சிறப்பு முகாம் வச்சிருக்கோம். இதை பத்தி நம்ம கேன்சர் கேர் டிஸ்ட்ரிக்ட் கேன்சர் கேர் சேர்மன் சரிதா அவங்க சொல்லுவாங்க. வணக்கம். இன்னைக்கு உலக புற்றுநோய் தினம், February 4 இந்த 2026. இந்த வருஷத்துல புற்றுநோய் எந்த அளவுக்கு நமக்கு புள்ளி விவரங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. மார்பக புற்றுநோய் பெண்கள்ல முதல் இடத்துல நிக்குது. அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா லங் கேன்சர், அதாவது நுரையீரல் புற்றுநோய் அதிகமாக இருக்குது. இந்த முகாமோட மெயின் இதுவே என்னன்னா, நமக்கு புற்றுநோய் எப்ப வருது அப்படின்றதே தெரியாது. அதுதான் முக்காவாசி பேஷண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ். இந்த கம்ப்ளைண்ட் மட்டும்தான் இருக்கு. ரொம்ப லேட் ஸ்டேஜ்ல நம்ம கிட்ட வராங்க. இவங்களை டயக்னோஸ் பண்றச்சே நமக்கு 2வது 3வது 4வது ஸ்டேஜ்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம் நம்ம ஊர்ல. ஸோ அவங்க மருத்துவர் ஆலோசனை தேடி போறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகுது. அதனால இந்த ரோட்டரி இன்னைக்கு இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் ஹெல்த் மூலமா இந்த கேன்சர் கேர் டீம் இந்த கே நகர்ல இந்த அர்பேசர் ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எங்களோட ரோட்டரி கவர்னர் எம்எல்ஏயோட, இந்த லோக்கல் எம்எல்ஏயோட நாங்க இந்த கேம்பை முகாமை தொடங்கியிருக்கோம். இந்த முகாம்ல என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ஹெல்த், போன் ஹெல்த், அதாவது எலும்பு எவ்வளோ தேய்மானம் ஆயிருக்கு அப்படின்றது. அதுவும் ஒரு கணக்குல எல்லாருமே இடுப்பு வலின்னு சொல்லி போவாங்க. புற்றுநோய் அப்புறமா பின்னாடியா கண்டுபிடிப்பாங்க. அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோயினாலதான் அந்த இடுப்பு வலியே வந்திருக்கு அப்படின்றது பின்னாடி, அதாவது 3வது நிலையில 4வது நிலையில கண்டுபிடிப்பாங்க. ஸோ எலும்பு தேய்மானம் இருக்கு அப்படின்னா நம்ம அதை ஆரம்பத்திலேயே கவனிச்சிட்டோம்னா அது ஈஸி. இது மட்டும்தான் அப்படின்றத ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதை சீக்கிரமா குணப்படுத்திடலாம். அதே மாதிரி உங்களுக்கு மார்பக புற்றுநோய் பார்க்கறதுக்கான மேமோகிராம் பஸ் இருக்கு. கர்ப்பப்பை வாயை பரிசோதிக்கிறதுக்கான பேப்ஸ்மியர் இருக்கு. லங், அதாவது நுரையீரல்ல ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்க்கறதுக்கான பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட். அதே கூட உங்களுக்கு ஒரு ஸ்கோப்பி, அதாவது ENT ஸ்கோப்பி, ENT டாக்டர்களும் ஓரல் கேன்சர் டாக்டர்ஸும் 2 பேருமே சேர்ந்து இன்னைக்கு வாயில இருக்கக்கூடிய ஆரம்ப நில மாற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கருவி அங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை வச்சு அவங்க ரொம்ப சுலபமா பரிசோதிக்கிறாங்க. ஸோ இந்த கேம்பை பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 பேர் இன்னைக்கு இந்த கேம்ப்னால பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ இது ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் எங்களுக்கு. புற்றுநோய் கேன்சர் டீம், கம்யூனிட்டி ஹெல்த் டீம், ரோட்டரியோட ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த எங்களோட
இன்னைக்கு வந்து இப்போ இந்த முகாமிலேயே வந்து புற்றுநோய் யாருக்காவது கண்டுபிடிச்சாலுமே அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ், அதாவது டெஸ்டிங் எல்லாமே வந்து ரோட்டரி கேன்சர் ட்ரஸ்ட் அப்படின்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. வைத்தியம் பண்றதுக்குமே நிறைய கிளப்புங்க இப்போ எங்களோட டிஸ்ட்ரிக்ட் RI 3233ல வந்து உங்களுக்கு 80க்கு மேல கிளப்ஸ் இருக்காங்க. நிறைய கிளப்புங்க வந்து இதுக்கோசரம் ஃபண்ட்ஸ் திரட்டி வைத்தியம் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இங்க இந்த குழுவிலே பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸும் இருக்காங்க. இந்த எங்களுடைய கம்யூனிட்டி சர்வீஸ் ஹெல்த்லேயே பார்த்தீங்கன்னா சென்னையிலே இருக்கக்கூடிய பெரிய கார்டியாலஜிஸ்ட், கார்டியோதொராசிக் சர்ஜன்ஸ், ஆங்காலஜிஸ்ட் எல்லாருமே இருக்காங்க. பல்மனாலஜிஸ்ட், டென்டிஸ்ட் எல்லாருமே இருக்காங்க. அதனால மிக சுலபமாக எங்களுக்கு ஃபண்ட்ஸோடைய ஒரு குறைவு, அது இந்த ரோட்டரி சங்கங்கள் நாங்க ஒன்னா சேர்ந்து இவங்களுக்கு இலவசமா பண்றதுக்கு தயாரா இருக்கோம். என் பேரு டாக்டர் சரிதா, கதிர்வீழ்ச்சி நிபுணர்.